சரி, உங்ககிட்ட I have two questions. First Yeah. one is like, நான் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ரவுண்ட் நடக்கும்போது முத்துக்குமரனோட சாங் ஸ்டார்ட் ஆகும்போதே ரோலிங் டியர் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்துட்டு லைக் த வே ஹி பிளேட் அண்ட் ஒரு இதுவை சம்பாரிச்சு வச்சிருக்க அதெல்லாம். நீங்க அதையும் பல ரிவ்யூவர்ஸ் சிங்கப்பூர் சார் என்னென்னமோ தே கமெண்டட் ஆன் தட். அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தே டசன்ட் நோ டு கிவ் த ஃபீட்பேக் ஆல்சோ. அவங்க யாரை பத்தி எதுவுமே முத்துக்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க அதை எப்படி பார்த்தீங்க? யூட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட் பட் விச் ஹவ் மிஸ்டா. எனக்கு அது நீங்க அந்த பாயிண்ட் அவங்களோட ஃபேமிலி என்ட்ரி எப்படி பார்த்தீங்க? செகண்ட் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த பிபி ஃபன் அன்லிமிட்டெட்ல அவரோட வாய்ஸ் த வே ஹி ஹஸ் ஸ்போக்கன் டு த ஆங்கர் இட் செல்ஃப் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருந்தது. அது உள்ள ஒரு பிளே ஹி வாஸ் ஜஸ்ட் எனாக்டிங்ன்ற மாதிரி தானே அது போர்ட்ரே ஆகும். அண்ட் ஐ ஃபீல் தட் இஸ் ரியாலிட்டி டூ. எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நீங்க கிளியர் பண்ணணும்னு எனக்கு ஐ விஷ் சார். எஸ் மேம். எனக்கு என்னன்னா ஜஸ்ட் ரீஃப்ரேசிங் தி கொஸ்டின். நான் அந்த செகண்ட் கொஸ்டின் நீங்க வந்து கேட்டது வந்து ஃபன் அன்லிமிட்டெட் வந்து யாரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா லைக் இல்ல அவரு பயங்கரமான பீஸ் மேக்கர் மாதிரி இருந்த. இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி டெலிகாஸ்டட் நாட் எட்டன் ஃபீல் பண்றேன் நான். பிகாஸ் ஐ வாட்ச் யாரு டிஸ்னி. மிஸ்டர் ரஞ்சித். ஆக்சுவலா உங்களுக்கு மேபி யூ கேம் பிட் லேட். ஆக்சுவலா இட் வாஸ் வெரி ஹாரிபிள். நான் ஆக்சுவலா அன்னைக்கு ஷூட் அன்னைக்கு நானும் ரஞ்சித் ரெண்டு பேருமே அங்கே தான் இருந்தோம். ஹி இஸ் ஆக்சுவலி நாட் ஹாப்பி தட் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் த ஷோ. அவங்க சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. நான் தான் அவரை அந்த ஆக்சுவலா பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு செக்மெண்ட் வந்து கோட்டுன்ற ஒரு செக்மெண்ட் இருக்கும். அந்த கோட்டுன்ற செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஷுட் கம் அண்ட் டாக் டு த கரண்ட் கண்டஸ்டன்ட். இவங்க சேனல் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, என்னைய பிளான் பண்ணியிருந்தாங்க ரஞ்சித்தோட பேச வைக்கிறதுக்கு. ரஞ்சித் denied doing show with me and or not interested to even talk. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, he was bit upset in the beginning. And second thing, இவங்களும் வந்து நீங்க நடிச்சீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சோன்னா he got too frustrated. So the entire show he was very rude and not happy. And second thing, there are large segment to go, but he denied doing the show. He walked away of the show actually. அதுதான் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 minutes தான் இருக்கும். அண்ட் he would have felt நீங்க அதுல அங்கங்க ஆக்சுவலா வந்து நிறைய எடிட் பண்ணிட்டாங்க. அவர் நிறைய பேசியிருந்தார் எல்லா பிளேயர்ஸை பத்தியும். ஒரிஜினலா அவருக்கு இருந்த ஒப்பீனியனை ஒரு சில பேர் மட்டும் லைக் ரொம்ப சாஃப்டாகவும், மிச்ச பேரெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாகவும் சொல்லியிருந்தாரு. சரி இவங்க தான் வந்து அது இந்த நேரத்தில் காமிக்க வேணாமேன்னு, எக்ஸ்போஸ் பண்ண வேணாமேன்னு எடிட் பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் திங், நீங்க இப்போ ஹாட்ஸ்டார்ல இருக்கு இது ஆக்சுவலா ரைட் நவ். அண்ட் செகண்ட் திங், and he is of rude is just because of that he is not happy that his real face is of like he is not happy that people calling him fake or acted or you are stayed there just because of this guy. இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவருக்கு he feels that I made an effort and I put an effort and effort made me in. I'm an actor and I don't want to act 24 hours அப்படின்னு அவர் ஒரு மாதிரி தன்னை நான் ஒரு நடிகன், எனக்கு 24 மணி நேரம் நடிச்சுட்டு இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏதோ ஒரு டேக் சொன்னாங்கன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் நான் நடிச்சுட்டு வர ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு சும்மா ஓயாம அது இல்லாம அங்க போய் பேன்னு கத்திட்டு இருக்கிறதுலாம் எனக்கு இல்லை. என்னைய மக்கள் மரியாதையாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் அந்த ஷோக்கு போனேனே தவிர, அதை விட்டுட்டு இவங்க பைத்தியகரத்தனமா அடிச்சுப்பாங்கன்றதுக்காக எல்லாருமும் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லையா, மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் டோட்டலாவே வெளியில ஆஃப் கேமரா அவர் வேற மாதிரி பேசுறாரு. ஆன் கேமரா சரி நீங்க இவங்களும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க. சார் இவரு நீங்க 2 பேரும் நண்பர்கள் தானே இப்போ அப்படின்னும் போது, ஆக்சுவலா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நான் கேட்கல, விஜய் சேதுபதி சார் நீங்க மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்கிறாரு. அவர் ஆமா நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கட்டி பிடிச்சாரு. அதுதான் எங்களோட லாஸ்ட் சீன். கடைசி ஷாட் வெளில வரும்போது, சார் வெளில வந்தோடனே நம்ம ஒரு படம் பண்ணுவோம் சார் அப்படின்னு அது கேட்பாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்திருப்பேன். அதுக்கப்புறம் இவிபி செட்ல தான் பாக்குறேன் மனுஷன். நீங்க வேற ரஞ்சித் அங்க பாத்துருக்கணும். கம்ப்ளீட்லி இஸ் ஆஃப் நோவேர் இன்ட்ரெஸ்டட். சார் இல்லைங்க சார், என்னோட ஒரே ஒரு இதுதான், அவர் உள்ள நடிச்சாருன்றது அந்த வெறும் ப்ரொமோலயே அது ப்ரூவ் ஆச்சு தானே, அவருக்கு அவளை கோவம் வருது தானேங்கிறதா என்னோட சிம்பிள் கொஸ்டின்.
கரெக்ட். அது ம். மேம் அவரு அது அவர்கிட்ட சொன்னா கோவம் வருது. ஆனா அந்த கோவத்தை அவர் காட்டுறதுக்கு தான் தயாரா இல்ல. அவர் கோவம் வருதுன்னு அவர் ஒத்துக்கிட்டாலும் அதை நீங்க ஏன் கேமரா எக்ஸ்போஸ்டாவே கேக்குறீங்க? ஆமா எனக்கு கோவம் வரும், எனக்கு கோவம் இருக்கு அப்படின்றத வந்து ஏன் விளம்பரப்படுத்தணும்னு ட்ரை பண்றீங்கன்றது தான் அவரோட வாதமே. இருந்துட்டு போட்டுங்க, என் கோவம் எதுக்கு இங்க அதை காட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதான் நான் வெளியிலேயே வந்துட்டேனே, அப்புறமா அதை காமிக்க சொல். அதுவும் நம்ம இந்த சபரி இருக்கானே, அவன் ரொம்ப நக்கல் பிடிச்சவன். சார் இதைத்தான் சார் நாங்க நடிக்கிறோம்னு சொல்றோம். அவர் ஒரு டேர்ன்ல எல்லார் மேலயும் கடுப்பாயிட்டார். அண்ட் ஐ டோன்ட் நோ, எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா இந்த ரீஎன்ட்ரியும் ஃபினாலே கிரவுண்டும் அங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடக்குமே, அது எப்படி போகுதுன்னு இருக்கு. ஈகர்லி அவேட்டிங் சார். முத்துவோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார். பிகாஸ் என்ன பாதி நிறைய பேருக்கு அது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ கனெக்டா. apart from game, it's just a connect. அவங்களோட அம்மா அப்பா ஃபேஸ் பார்க்காத முன்னையே வி ஸ்டார்டட் ஃபீலிங். அது ரோலிங் டவுன் டியர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இட்ஸ் ஐ டோன்ட் நோ, அது வந்துட்டு சில பேரோட கனெக்ட். எங்கேயோ அவரோட ஸ்டோரியா இருக்கலாம், த வே ஹி பிளேட் த என்டையர் கேம் இருக்கலாம், எந்த இடத்துலயும் தன்னிலை மாறாத ஒரு இதுவா இருக்கலாம். சோ மெனி திங்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் ஏ கேம்னு பாக்குற ஒரு பர்சனாலிட்டி. அப்போ அதையும் சில பேர் பல விதத்துல கமெண்ட் பண்றாங்க. அவருக்கு எந்த இன்புட்டுமே கிடைக்கல உள்ள. ஈவன் ஹி டோன்ட் வாண்ட் தட். அப்போ அந்த ஃபேமிலியை பல பேர் பல விதமா கமெண்ட் பண்றாங்க. உங்களோட ஒப்பீனியனை நான் கேட்கணும்னு விரும்பப்படுறேன். உங்களோட வேர்ட்ஸ்ல you would have told earlier which I would have missed. I don't know what happened. ஓகே. யா, ஐ மீன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இங்க இங்க பேசியிருக்கேன்னா எந்த இடத்துல பேசினா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் நான் முத்துக்குமரனோட ஃபேமிலி உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் டேன்னும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ தே ஹவ் கெப்ட் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்ற மாதிரி முத்து கடைசியாக தான் வச்சிருப்பாங்கன்னு ஆர்டர்லயே கடைசியா முத்தோட ஃபேமிலியை தான் வர வைக்கணும்ன்றத முடிவு பண்ணும் போதே த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த ஆடியன்ஸ் வாட் இஸ் பீன் செட், அது வந்து ஒரு ப்ரீ மைண்ட் செட் பண்ண மாதிரி. ஒரு ஃபேமிலி வருது, அந்த ஃபேமிலிக்கான சாங்கு, அந்த ஃபேமிலி என்ட்ரார மூடு, இது எல்லாமே வந்து எப்படின்னா you see the entire house was expecting everyone's arrival, but every contestant's point of view வந்து it's like they want to see Muthu's family அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வெளியில இருக்க மக்கள் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள முத்துவோடைய ஃபேமிலியை பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் அது ட்ரிப் ஆகி அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரைஸ் ஆகும் போது ஒரு சாங்கு, அந்த சாங் வந்து உண்மையிலேயே ஒரு பிரேக்கிங் ஐசேஜ். அந்த அந்த ஒரு பையன், அந்த ஒரு பையனுடைய லைஃப், அவன் இந்த த்ரூ அவுட் த ஷோல டிராவல் பண்ண அந்த எமோஷன்ஸை அந்த ஒரு சாங் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணும்போது அவன் ஒரு ஸ்மைல், அந்த என்ட்ரன்ஸ் வந்து என்ன ஆக்சுவலா அந்த அந்த ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நடந்தது எல்லாமே ஹூ ஸ்டோல் த ஷோ இஸ் ஹிஸ் மதர், அவங்க அம்மா. அந்த செகண்ட்ல இருந்து அந்த அம்மா வந்து ஷோவை தூக்கிட்டு போன விதம் தான் இந்த ஹோல் அந்த அந்த ஹோல் எபிசோடு. அதுலயும் குறிப்பா அவங்க அம்மா சொல்ற அந்த மேஜர் பாயிண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அதாவது முத்து எப்படி இந்த ஷோக்குள்ள வந்தான், முத்து இந்த ஷோக்காக என்ன முயற்சி பண்ணா, எப்படி இந்த ஷோக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்றது. அதை நான் சொன்னதை விட முத்து கண்டிப்பா ஃபெனாலே மேடையிலயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவான். ஏன்னா அவன் சொன்னதா அது நல்லா இருக்கும். அந்த வே அவன் அதை கேப்சர் பண்ணி இந்த ஷோக்குள்ள உள்ள வந்த விதத்துக்கு தன் புள்ள எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். ஸ்கூல்ல படிக்க வைக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும் பையன் நல்லா படிக்கிறான்றதை கேட்கறதுக்கு. ஆனா இந்த தாய்க்கு வந்து த்ரூ அவுட் த லைஃப்ல அவங்களோட ஃபினான்ஷியல் பேரியர்ல, டிராவலிங்ல, இவங்க வாழ்ந்த லைஃப் சைக்கிள்ல இவன் எடுத்த படிப்பு இருக்கு பாத்தீங்களா, தமிழ் படிக்கிறான். தமிழ் இது தன் வாழ்க்கைக்கு ஒப்பேத்தி ஒசரத்துக்கு கொண்டு போகாதுன்றது உறுதியா நம்பிட்டான் அவன் ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா அந்த கட்டுறது தமிழ் எம்எல்ஏ மாதிரி இந்த தமிழ் இது வந்து இவனால வந்து ஒரு பெரும்பணம் பண்ண முடியாது. தன் ஏஜ், தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே வந்து அவங்க படிக்கிறதும் அவங்க சம்பாதிக்கிறத உடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து நாங்க அந்த முதல் ஒரு 2 நாள்ல சும்மா அடிப்படையில பேசிட்டு இருந்தப்போ அவன் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் வெளியில அவன் ஒர்க் பண்ண நெட்வொர்க்லாம் தெரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அவனுக்கு பேசிக்கலாவே
தான் வந்து ஒரு ஒரு பேச்சாளராவோ இல்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் இல்லாம ஒரு தமிழ் பேச்சு பேச்சாளர் மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட எனக்கு அவனுக்கு நடிக்க ஆசை. இது சினிமால ஒரு நடிக்க ஆனா நெறைய கூச்சம் இருக்கு. தனக்கு அப்படிப்பட்ட ஒரு முகாமைப்பு இல்லன்ற ஒரு ஏக்கமும் இருக்கு. இப்படி இருக்கிற எனக்கு, எனக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து. நான் நான் வந்து ஒரு சாலமன் பாப்பையா, ஒரு வ இவரு ராஜா, ஈரோடு மகேஷ் இந்த அடிப்படையில இருக்கிற எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்தஸ்து கிடைச்சணும்னே. ஒரு நட்சத்திர அந்தஸ்தோ, இல்ல ஒரு நட்சத்திரமாவோ ஜொலிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லன்னு நினைக்குதுண்ணே. எனக்கு இந்த களத்த சரியா பயன்படுத்தணும். இந்த களத்த சரிவர பயன்படுத்தி, எனக்கும் இதுல ஒரு நட்சத்திரமா ஆகணும்னு ஆசைண்ணேன்னு இத வந்து எனக்கு வந்து முதல் வாரத்துல அவன் சொன்னான். அதுக்கு அவன் ஒரு உழைப்பு போட்டான். அதுக்கு டிராவல் ஆனா இதெல்லாம் சரி. ஆனா, இந்த டிராவல்ல அவன் நடுவுல கடந்து வந்த பாதையில அவன் சொன்ன ஒரு விஷயம் முற்றிலும் உண்மை. அவனுடைய ஃபேமிலியோடைய சில பல ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு, அவனுடைய சிஸ்டர் பிளஸ் ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் நீட் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு அவங்க ஃபேமிலி வந்து ஆல்வேஸ் நாட் இன் அ சேம் ஷெல்டர். ஒரே இடத்துல இருக்கிறதில்ல. ஸோ, போதுமான நாள் அவனுக்கான வாய்ப்புகளுக்காகவும், பணத்துக்காகவும் அவன் ஹண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால, ஒரு நல்ல ஒரு ஹேப்பி ஃபேமிலி லைஃப் வாழ்றதுக்கான ஐ மீன் இன் சென்ஸ் லைக் ஒரு சந்தோஷமான சூழல அவன ஏற்படுத்திக்கிறதுக்கான அந்த ஒரு கள அமைப்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லன்ற ஒரு ஹண்ட்டுக்குள்ள அவன் இருந்துகிட்டே இருந்ததுக்கு, அவன் பெருமிதம் கொள்ற அளவுக்கு அந்த தாய் கிட்டக்க நான் வந்து உனக்கு சொன்னேன்ல, ஒரு நாள் நான் ஆய் காட்டுவேன். நான் ஒரு நாள் நிச்சயம் நான் அந்த இடத்த அடிச்சு காட்டுவேன். ஒரு நாள் நீ முத்துக்குமரனோட அம்மான்னு நான் சொல்ல வைப்பேன். அப்படின்னு சொல்லாம போட்ட சபதத்த அவன் தாய் 100 தடவ சொல்லி சந்தோஷப்பட்ட இடம் தான், என் புள்ள புத்திசாலி, என் புள்ள புத்திசாலி, என் புள்ள புத்திசாலி. அதுல அவங்க ரொம்ப அழகா பதிவு பண்ண ஒரு இடம். அடுத்தவங்கள அதாவது சௌந்தர்யா அப்பா யார் மீது முரண்பாடுன்னு சொல்லும்போது, என் 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 பொண்ணு மேலன்னு சொன்ன அந்த இடமும் சரி, முத்துக்குமரனுடைய அம்மா புத்திசாலிங்களோட என் புள்ள இருக்கிறதுனால இன்னும் புத்திசாலித்தனமா இருக்கிறேன்னு சொல்லி இவங்க 2 இங்க இந்த அப்பாவும் சரி, இங்க இந்த அம்மாவும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கான மரியாதையை இந்த புள்ளைங்களுக்கு இவங்க கிடைச்சது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? ரொம்ப பெருமிதம் கொண்டு பெருமைப்படுற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேருமே. அதுல அவங்க அம்மா வந்து அ என் புள்ளைய எட்ட எட்ட வச்சதே, அவன் எப்படியும் ஜெயிச்சா என்கிட்டக்க ஒட்டி வந்துருவான் அப்படின்றது தான்றத அவங்க சொன்ன விதம் ரொம்ப அ ரொம்ப 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 அ எப்படி சொல்றது? எல்லா எல்லா ஃபேமிலியும் வரும்பொழுது அழகா இருந்தது. இந்த ஃபேமிலி வரும்பொழுது அப் கூடுதல் அழகுன்றதெல்லாம் தாண்டி, நம்ம கூட இருந்த அழகு மாரி இருந்தது. நமக்கு ச்சே! அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஃபீல ஒரு செகண்ட் அது முத்துக்குமரன புடிச்சதுனாலயோ, மேபி ஒரு மைலேஜ் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். பட் பியாண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆ அவரு சொன்ன மாதிரி தான். அதாவது என்னன்னா, ஒரு பிளேயரா நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, பக்கத்துல இல்லன்ற ஒரு ஃபீலா எனக்கு இருந்துச்சு. அது அந்த மொமெண்ட் அது அது முற்றிலும் ஒரு ஒரு ரொம்ப நல்ல மொமெண்ட். அண்ட் நீங்க அதுக்கு சொன்ன மாதிரி விமர்சனங்கள், கருத்துக்கள் அது வரதாங்க செய்யும். அது அது எப்படி சொல்றது? அ அதாவது என்னன்னா, முத்துக்குமரனுக்கு வரலன்னா வேற யாருக்கு வரப்போகுது? விமர்சனங்கள் இல்லாம வளர முடியாதுல்ல சார். அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ வந்து இங்க முத்துக்குமரனுக்கு வரலன்னா வேற யாருக்கு வரப்போகுது? தமிழழகன் எக்ஸாக்ட்லி. தமிழழகன் அவர் ரொம்ப நேரம் நிக்கிறார். Sir, only one more Hi, question Ravi to you, sir. sir. Final question. எஸ் சார். இது டோட்டலாவே உங்க ரிவ்யூ எப்படி இருக்கும்னா, நீங்க ரொம்ப எலாபரேட்டா சொல்லும்போது எனக்கு புரியாது. பட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் அந்த இடத்துல இருக்கும்போ, நீங்க அட்லீஸ்ட் ஃபியூ வீக்ஸ் டிராவல் பண்ணி இருக்கணும்னு ரொம்ப ஃபீல் ஆகுதா சார்? நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண இடம் வந்து, அ அதாவது முத்துக்குமரன் மாரியான ஒரு கேமர் இருக்கிற கேம்ல ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த சீசனா வந்து பெருசா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல உடன்பாடு இல்ல. ஆனா முத்துக்குமரன் மாரியான ஒரு பிளேயர் கூட விளையாடுற அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம விளையாடலைன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த ரிக்ரெட் மாரியான ரிக்ரெட் வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து பீயிங் எ கண்டஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அப்படி ஒரு பிளேயர் முத்துக்குமரன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயருக்கு நடுவுல அதனால தான் எனக்கு மகேஷ் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதாவது என்னன்னா, "நீ நீ எவ்வளோ பெரிய வீரனா இருக்கலாம். ஆனா உனக்கான களம் அது காட்டும்" அப்படின்னு. மேபி எனக்கு இது நான் இவன் முத்துக்குமரன் மாரியான ஒரு ஆள் ஜொலிச்சு வெளியில வர்றதுக்கான களம் தான் இது. கரெக்ட்டான களம் இது.
எனக்கு இவன் கூட விளையாண்டு தோத்திருந்தா எனக்கு ஒரு பெரிய பெருமை சேர்ந்திருக்கும் எனக்கு. அது பல நாள் ரிக்ரெட் ஆயிருக்கேன். இவன் 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 கிட்டக்க விளையாட போய் தோத்தா அது அது சந்தோஷம். ஆனா நாம செஞ்ச பிராங்க் ஆகி போய் இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நினைக்கிறது தான் பயங்கரமா இருக்கு. பேசுறேன் சார். நேத்தி விஜய் சொல்லியிருப்பாரு, போன வாரமும் சொல்லியிருப்பாரு, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க விளையாடுங்க, தப்பு செய்யறது மனித இயல்புன்னு சொல்லியிருப்பாரு. திரும்பி இந்த வாரமும் அதே தான் சொல்றாரு. இல்ல நம்மள மாதிரி அவரும் கனெக்ட் ஆயிட்டாரான்னு தெரியல. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? அவர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு, இன்னும் 2 வாரம் தான், நீ என்ன செய்யணுமோ செஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்காது, ஏதோ டிக்கெட் வந்துருவீங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு 1 வாரம் தான், அதோட இது ஒரு பெரிய முற்றுப்புள்ளிக்கு வந்துரும், வாரம் 5 மணி நேரம் 7 மணி நேரம் நிக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை நின்றுன்ற மாதிரி இருப்பாரு. சார் ஆக்சுவலா அவர் ஃபேஸ்லயே தெரியுது சார். நிறைய பேர் ஆடியன்ஸா போனாங்கல்ல, அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. ஆக்சுவலா முத்துட்ட பேசும்போது அவர் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து பேசுறாரு. அவரு விஜயஸோட ஃபேஸே அவ்வளோ ஒரு ரொம்ப பிரைட்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சைட்ல இருந்து பார்க்க போனவங்க எல்லாருமே சொன்னாங்க. ரசிக்கிறாரு அவரோட பேச்செல்லாம், அவ்வளவு சிரிச்சுக்கிட்டே ரசிக்கிறாரு பேசுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலா. சார் ஒரு முத்துக்குமரன்ன்றது பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை சார். முத்துக்குமரன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு ஈர்ப்புள்ள ஒரு மனிதன். நீங்க அவனை பிடிச்சுதான் பார்க்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது சார். கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனா அவன் எப்பயோ வந்துட்டான் சார் எல்லார் மனசுலயும். நீங்க வந்து சௌந்தர்யா ஏன் சார் சொல்றான் எனக்கு முத்துக்குமரனை பிடிக்கும்னு? முத்துக்குமரனை ஒரு 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 காம்படிட்டர் கிரவுண்ட் பீப்புள் யாரை வச்சாலும், ஏன் வெளியில எக்ஸிட் ஆனவங்க யாரானாலும் சரிதான், வெளியிலேயே வந்துருச்சு, அப்புறம் என்ன ஒரு கேமரா கிட்ட ஜெயிக்கிறது வந்து எனக்கு வந்து இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னு சொல்றதுக்கு ஏன் வந்து எல்லாராலையும் முத்துக்குமரனை சொல்ல முடியுதுன்னா, முத்துக்குமரன் கிட்டக்க இருக்கிறது வெற்றிக்கான ஈர்ப்பு இல்ல சார், ஒரு தனி மனிதனுடைய அறிவுக்கான ஈர்ப்பு. அறிவுள்ள அனைவருக்கும் அவன் மீது ஏற்கப்படும் ஈர்ப்பு ஒரே ஈர்ப்பு தான். என்னன்னா நல்லா பேசுறான்றது கிடையாது சார். அவன் நல்லா பேசுறது நல்லா இருக்கு கேட்கறதுன்றது தான். அவன் பேசுறது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அது யாருக்கு எடுத்துக்க முடியுமோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. யார் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதுக்கு ஒரு எதிர்மறை விமர்சனத்தை வச்சுட்டு உனக்கு வாய் தான், உனக்கு வெறும் பேசதான் தெரியும் அப்படின்றாங்க. செயல் அவன் முன்னேற்றத்துல இருக்கு. அதனால நம்ம அதை நான் இப்ப நடுவில் நம்ம கிட்ட எப்போ 30வது நாள் 40 நாள்லாம் இதை சொல்லும் போது அவங்க சொல்றது, நான் இறுதியா சொல்றதுதான் முடிவு சொல்லும் நம்ம எவ்வளவு பேசினாலும்ன்றது. முடிவுல அவன் கொண்டு வர்ற பாதை அவனுக்கு அவன் ஏற்படுத்திக்கிட்ட பாதை எல்லாமே அவன் போட்டுக்கிட்ட பாதை. அதனால அவன் ஈர்க்கப்படுற மனிதனே தவிர வெறுக்கப்படுற மனிதனே கிடையாது. ரவி சார், எனக்கு இன்னொன்னு இருக்கு. அதுல முத்து வண்டி ஆரி சீசன்ல போயிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆரி ஒரு டஃப் காம்படிட்டர். அந்த சீசன்ல நிறைய பேர் விளையாடுறவங்க வந்தாங்க, இன்னும் பெருசா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு, இன்னும் நிறைய விளையாடி இருக்கலாம். எல்லாம் மிச்சரா பாதி பேர் இருக்கீங்களேன்ற ஆதங்கம் இருக்கு எனக்கு உள்ள. இப்போ கரண்டா உள்ள இருக்கிறதுல ஒரு 3 பேர் தான் கேம் ஆடுற, 3-4 பேர் தான் கேம் ஆடுற மாதிரியே இருக்கு. அவன் சீசன் 1, 4, 7 சார், இந்த 3 சீசன்லயும் இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் சார். ரவி சார், அப்புறம் இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட, ஒரு முக்கியமான கேள்வி. இது வந்து உங்களுடைய வியூவரா இல்ல ஃபேனா அப்படின்னு பார்த்த நிறைய பேருக்கு இருக்கிறது. அப்பப்போ இப்போ ஸ்பேஸ்ல உங்களை பாக்குறோம், நீங்க ரிவ்யூ பண்றீங்க. ஆனா உங்களோட ஃபன் சைடு வந்து எப்பயுமே உங்க யூடியூப்ல நீங்க மெயின் ரூட்ஸ்ல பண்ணும்போது ரிவ்யூ பண்ணுவீங்க. அதை தாண்டி உங்களோட ஃபன் சைடு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். ஆக்சுவலா சிரிச்சு சிரிச்சு அந்த நீங்க அந்த போடுற கவுண்டரா இருக்கட்டும், இல்ல அந்த கலாய்க்கிறதா இருக்கட்டும், அது வேற லெவல்ல இருக்கும். ஏன் சார் இப்பெல்லாம் நாங்க அது வந்து கொஞ்சம் குறைவா பாக்குறோம் சார்? நீங்க ஒன்லி ரிவ்யூ மட்டுமே பண்றீங்க, உங்க ஃபன் சைடையும் இல்ல கலாய்க்கிற சைடும் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். ஆக்சுவலா எனக்கு ரிவ்யூ இல்லாததே ஒரு பெரிய மன வருத்தம் தான். அதனாலதான் இந்த ரீஎன்ட்ரி பூரா ஃபன்னே, கம்ப்ளீட் ஃபன். ஒருவேளை நாங்க அந்த மாதிரி இல்லையோ உங்களுக்கு? நாங்க அந்த கேள்வி ஒரு ஃபன்னா கவுண்டரா இல்ல அந்த மாதிரி டாபிக் எடுக்காம இல்ல சார், இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்தது, ஜாலியாவே போயிருக்கோம். நடுவுல அவன் விஷ்ணு ஒண்ணு பண்ணாம பாருங்க, அதுக்கப்புறம் நான் ரொம்ப டிஜெக்டட் ஆயிட்டேன். இது ரொம்ப இப்போ ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணி விடுறது வந்து பயங்கரமா ஆயிடுதுல்ல. அது அது என்ன ஆயிடுதுன்னா ஃபேன்ஸ் இப்போ யாராச்சும் ஒருத்தர், இப்போ உங்கள யாராச்சும் ஒருத்தங்க என்கிட்டக்க வந்து அகைன்ஸ்ட் அவர்ஷன் பயங்கரமா சண்டைக்கு வந்தீங்கன்னா நான் அமைதியா போயிடுவேன். ஏன்னா எனக்கு உங்களுடைய ஃபேண்டம் பிடிச்சிருக்கு. நீங்க யாருக்கு வேணா ஃபேனா இருந்துட்டு போங்க.
ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு அப்படி அவனுக்காக ஏத்துட்டு வர ஒரு கூட்டம் சேர்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா எங்களை இப்ப இப்ப இந்த மீடியா வெர்டிக்கல்குள்ள இருக்கிற ஒருத்தன் பண்ற கூத்து இருக்கு பாருங்க, அதெல்லாம் என்கிட்ட யாராச்சும் பேசுனாங்கன்னா தலையில ஏறி கொட்ட ஆரம்பிச்சிடும். அவன் நோ மேட்டர் யாரா, நான் விஜய் டிவி ஹாட் ஸ்டாரே கேட்கறது இல்ல. நான் இவன் இவன் யார் இவன் இவன் நான் சொல்றதெல்லாம் சத்தியமா கேட்க மாட்டேன் நானு. எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, நடுவில் அந்த ஃபன் சைட எக்ஸ்போஸோ இல்ல, நான் இப்போ ஷோக்கு போனதே நான் ஒரு பல திட்டத்தோட தான். அந்த திட்டமே ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சேன்னு. பட் இட்ஸ் ஓகே. இது நீங்க இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஆம், இது இது என்னையே ஒரு 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 பெரிய ஹீரோ. நான் வெளியில இந்த கேம் இப்போ நான் ஆக்சுவலா டிராகன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். டப்பிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஒரு ஹீரோ சொன்ன ஒரு டைலாக் தான் என்னன்னா, இந்த கோட்ல சொல்ற ஒரு வசனம் தான், உனக்கு அவ்வளோ சீன் இல்ல, இருந்தாலும் உனக்கு சொல்றேன், லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். நீ ரிவ்யூவர்டா, எத்தனை சீசன் இருந்தாலும் உன் ரிவ்யூக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கு. நீ ரிவ்யூ பண்ணா அதுக்கு தாண்டா மாசே இருக்கு. நீ போய் அந்த வேலையே பாரு, அதுல நீ கிங்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோ சொன்னது எனக்கு கேட்க செம்மையா இருந்துச்சு. நம்ம பண்றோமோ பண்ணலையோ, அவர் கேட்கும் போது அவரு சொல்லும் போது ரொம்ப மாசா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. ஜாலியா நம்ம எஸ் அது நம்ம கிரவுண்ட்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. இட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபன் சைட் போர்ஷன் ரொம்ப மேபி நான் இந்த தடவை முத்துக்குமரனுக்காக பர்சனலா ரொம்ப இறங்கி போன இந்த விஷயம் இதெல்லாம் கூட அந்த சீரியஸ்னஸ் என்லைட் பண்ணி ஃபன் சைடை வந்து கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். பட் கவலைப்படாதீங்க, ரீஎன்ட்ரி செம்ம ஃபன்னா போகும். சார் நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி சார் ஸ்பேஸ்ல நிச்சயமா நாங்களும் அதுக்கான உங்களுக்கு ஸ்பேஸ், அதாவது அந்த இதை கொடுக்குறோம். விச் மீன்ஸ் நீங்க வந்த உடனே ஸ்பேஸ்ல ஒன்று பண்ணீங்க சார், இந்த மாதிரி விஷால் ஸ்பேஸ்லாம் போயிருந்தோம், இந்த மாதிரி பேசும்போது டக்கு நீங்க ஒரு கவுண்டர் போட்டீங்க, அது விஷாலுக்கு ஸ்பேஸ்லாம் நடக்குதா? ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான, அது உங்க வாயில இருந்து வரும்போது அது பயங்கரமான கவுண்டர்ஸ் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நாங்களும் நிறைய உங்களுக்கு முயற்சி பண்றோம். எப்படி முத்து வந்து உள்ள அங்க ஃபன் சைடுல ஒரு 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 ஷேட், அவர் எவ்வளவு சீரியஸ் ஆர்குமெண்ட் வைக்கும் போதும் சரி, கேம் விளையாடும் போதும் சரி, ஆனா அந்த ஃபன் சைடுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட ரிவ்யூ பிடிச்ச ஒரு கூட்டமா இருந்தாலும் உங்க ஃபன் சைடுக்கும் பெரிய கூட்டம் வந்து இருக்காங்க ஆக்சுவலா. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா ஆக்சுவலா அது நக்கல் பிடிச்சவங்க அப்படின்ற பேர்ல தான் இருந்துச்சு. அது பண்ணா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். நிச்சயமா சார், நிச்சயமா எம் சார். எஸ் குமார். எம் எஸ் குமார் பேசுங்க. சார் இல்ல இந்த ஃபேமிலி இதை வச்சு சார் சாரி சார், அது சொல்லுங்க. இல்ல சார் இந்த ஃபேமிலி இதை வச்சு பேசியிருந்தீங்களா, அப்பதான் எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. அதாவது எல்லாருமே அந்த கதை சொல்லும் கடந்து வந்த பாதை டாஸ்க்லயும் சரி, எல்லாருமே தான் கதை சொன்னாங்க. ஆனா முத்து சொன்னது வந்து அந்த மிடில் கிளாஸ் மேட்ருங்கிறது இவங்களுக்கு ஹிட் ஆனுச்சு. அதே மாதிரி இவங்க இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்து அவங்க அம்மா அழகா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்க சோஃபால உட்கார வச்சுட்டு இவர் முத்து வந்து இங்க நின்று பேசிட்டு இருக்கும்போது, அப்பவும் இப்போ நீங்க சொன்னீங்க அவர் வந்து அவருக்கு நடிக்க ஆசை இருக்குது. ஆனா ஒரு ஒரு செட்டா என்ன வார்த்தை சொல்றது, ஒரு தாழ்வு மனப்பான்மைனே வச்சுக்கலாம். அவருக்கு அந்த முகபாவனை இல்ல, அந்த அளவுக்கு ஒரு பிரபலம் கிடையாது, அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஆனா எல்லாத்தையுமே பெருமைப்படுத்திட்டு அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, தீபக் அண்ணா ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஜாக்லின்னு ஒரு விஜய் டிவில ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, விஷாலு ஒரு பிரபலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா நானு ஜெஃப்ரி எல்லாம் அப்படி கிடையாது. அப்படி அந்த இது அவரு எந்த இன்டென்ஷன், தப்பான இன்டென்ஷன்லயே சொல்லல, இருக்கிற ஃபேக்டா தான் அவர் எடுத்து சொல்றாரு. கடந்து வந்த பாதையிலையும் அப்படிதான் சொல்றாரு, இங்கேயும் அப்படிதான் சொல்றாரு. ஆனா ரெண்டு இடத்துலயுமே அது ஒரு சில பேருக்கு அதை வந்து நெகட்டிவாவே கொண்டு போறாங்களே, இவர் அப்படி சொல்லக்கூடாது, அவரை இப்ப எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து எதுக்கு எனக்கு எனக்கு நான் எதுக்கு இவ்வளவு சீரியஸா கேட்கிறேன்னா, இல்ல 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 அவங்களும் சொன்னாங்க ப்ரோ, அவங்களும் ஒரு அந்த இது தர்ஷிகா ஜாக்லின் அவங்களாம் ஒரு இதுல சொன்னாங்க, எனக்கு அப்பா கிடையாது, அந்த ஒரு சிம்பத்தி இதுலதான் சொன்னாங்க. இதுவும் சிம்பத்தி இதுதான், பினான்சியல் அதான் ப்ரோ, அவங்களும் சொல்லதான் செஞ்சாங்க. ஜாக்லின் சொல்லலையா, இவங்க தர்ஷிகா சொல்லலையா, பவித்ரா சொல்லலையா, விஷால் கூட பினான்சியல் இஷ்யூ சொன்னாரு. அததான் ப்ரோ சொல்றேன், எனக்கு லோன் இருக்கு, அதெல்லாம் ஹை கிளாஸ் வார்த்தை, ஜஸ்ட் புரிஞ்சுங்க. இப்ப ஜாக்லின் சவுண்ட்லாம் சொன்னாங்க, கார் எங்க விட்டுருக்கீங்க, காரை எடுத்து வீட்டுக்குள்ள விட்டீங்களா, காரு சேஃபா, என் காரு இங்க இல்ல அங்க இருக்கு, என் பெட்டு என்ன பெட்டுன்னு கேட்டா
அந்த பெட்டோடைய வேல்யூவே அதிகமா இருக்கும். அப்போ அதெல்லாம் சொல்லும் போது அவங்களால ஏமாத்த முடியாது. அவங்க பெட்டு இல்ல ப்ரோ, இல்ல நான் ஆப்போசிட் இதே நான் பேசல. ஏன்னா அவங்க இதுல இல்ல இல்ல பேசினா அவங்க பாயிண்ட் ஆஃப்க்கு நான் தப்பு கோவம் வருது. சொல்லல. நான் முத்துக்குமரன் பாயிண்ட் ஆஃப்லயே உங்களுக்கு நான் நான் சொல்றது பேசுறேன். ப்ரோ, அவங்க கிட்ட அந்த முத்துக்குமரன் கார்டு இல்ல ப்ரோ, நம்ப மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ நீ 2 கார் வச்சிருக்க. அதான் பயப்படுறாங்களா? அதுக்கு ஆமா இந்த இது அவங்களுக்கு மைனஸா ஆமா போகும்னு ப்ரோ. இப்ப பயப்படுறாங்களா? அதுக்குதான் இதை எடுத்து இப்ப கட் பண்றாங்க பாதிலே. இதே அந்த இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே யார் கட் பண்ணியிருப்பா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கட் பண்ணிருப்பாங்க. எதுக்கு அந்த இதை இது பண்றாங்க? லெட்டர் இதுல அந்த இது கடந்து வந்த பாதை இதையும் லெட்டர் இதுல வச்சு இது பண்றாங்க. எங்கேயாவது அவங்களுக்கு நீங்க பயப்படுறாங்க. சொன்ன லாஜிக் தான். உங்ககிட்ட அந்த கத்தி இருக்கு, என்கிட்ட அந்த கத்தி இல்ல, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். அதையும் நான் கேமா தான் பாக்குறேன். ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுவீங்க? என்கிட்ட 2 கார் தான் இருக்கு, ஒரு கார் BMW. இல்ல ப்ரோ, மிடில் கிளாஸ்ங்கிறது கெட்ட வார்த்தையா? நான் பர்சனலாவே நான் கெட்ட வார்த்தை இல்ல ப்ரோ. அனுபவிச்சிருக்கேன். மிடில் கிளாஸ்ங்கிறது அப்படி இப்ப என்ன கெட்ட இந்தியா வார்த்தை ப்ரோ? இல்ல நிறைய பேர் ஏறிட்டு வராங்க ப்ரோ, நிறைய பேர் ஏறிட்டு வராங்க. நான் அது நான் கெட்டதுன்னே பர்சனலாவே எனக்கு சொல்ல என்ன ப்ரோ. சுத்தி இருக்கிற ஒரு 10 பேரு நல்லா புரிஞ்சுக்கங்க ப்ரோ. இங்க அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்னு 2 வார்த்தை இருக்கு. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்னால தன்னை ஒரு அளவுக்கு தான் ப்ரோ ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க ப்ரோ இப்ப யாரா இருக்கட்டும் ப்ரோ, நீங்க ஆர்டிஸ்ட் முத்து ஒரு பேர் சொன்னார் தெரியுமா? அவங்க எல்லாருமே கார் வச்சிருப்பாங்க, சொந்த வீடு இருக்கும். அவங்க வந்து கேட்டவொடனே பாத்தீங்களா, மழை பெஞ்சது, கார் என்னாச்சு? முத்து கேட்டது என்னது? நல்லா இருக்கீங்களா? அது உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? அவங்க அப்பா அம்மாட்ட அவர் என்ன கேட்டாரு? அவர் கடைசி வரைக்கும் என்ன கேட்டாரு? மாத்திரை எல்லாம் வாங்குனீங்களா, சேஃபா அப்படி கேட்டாரு. இவங்க என்ன கேட்டாங்க? ஆமா நம்ம கார் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்ப எப்படி அவங்க அதான் ப்ளே ப்ரோ. பண்ணுவாங்க? இல்ல அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு போட்டும் ப்ரோ. அது ஒரு டாஸ்க், அதை சொல்லிட்டு போங்க. அது ஒரு எமோஷனல் டாஸ்க். கடந்து வந்த பாதைங்கிறது ஒரு எமோஷனல் டாஸ்க். அதாவது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, பெரிய இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வாய்ப்பு. ஃப்ரீ டாஸ்க்கும் சரி, அதுலயும் இல்ல உள்ளயும் சரி, உள்ள பண்றாங்க ப்ரோ. வெளியே பண்றாங்க, வெளியே அவங்க நெகட்டிவ் பிஆரை வச்சு நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. உருட்டிக்கிட்டு இருக்கட்டும், எனக்கு வெளியில பண்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உள்ளயும் இவங்க எதையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு சைடு. தெரியாதா ப்ரோ? ஐயோ இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு பணக்காரன்னு வச்சீங்க, நான் ஒரு மிடில் கிளாஸ் இல்ல லோவர் மிடில் கிளாஸ்னு வச்சீங்க. நம்ம 2 பேர் ஓடும் போது எனக்கு ஆடியன்ஸ் ஓட்டுல ஒண்ணு வருதுன்னு வச்சுங்க, நான் அந்த கார்டை தூக்கி போடுறேன்னா எனக்கு சிம்பத்தி ஓட்டு வரும்ன்ட்டு நீங்க அதை தடுக்க பாப்பீங்களா மாட்டீங்களா? ஆப்வியஸா நீங்க தடுக்க பாப்பீங்க ப்ரோ. அது நேச்சர் தான், நேச்சர் தான். அததான் அவங்க பண்றாங்க. அதை தாண்டி ஆனா ஆடியன்ஸ் உண்மை தெரியும். இப்ப நீங்க 2 கார் வச்சு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டீங்கன்னு வச்சுங்க, உள்ள போயிட்டு நான் நான் 2 BMW தான் வச்சிருக்கேன், நான் வெளியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் தூக்கி போட்டு அடிக்க மாட்டீங்க? விட்டு என்ன பண்ணுவீங்க? 2 BMW. இல்ல ப்ரோ, நான் இல்ல பிக் பாஸ் நான் ஒரு சமூக இது மாதிரிதான் நான் பாக்குறேன். அதனாலதான் நான் கேக்குறேன். வெளியில நடக்கும்போது நான் தட்டி கேட்பேன்ல, அதே மாதிரிதான் இதையும் நான் கேட்கிறேன். எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்க? வெளியில நம்ம திருத்த முடியாது, வெளியில நம்ம திருத்த முடியாது. ஏன்னா 10 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா திருத்த முடியாது. இப்ப முத்து அவருடைய அட்வான்டேஜஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அட்வான்டேஜஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வான்டேஜை நிறுத்துறதும் ஒரு கேமா தான் பாக்குறேன். இப்ப ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரும்போது விஜய் சேதுபதி சொன்னார்ல, உன்னை பாவம் பார்த்து கொடுக்குறாங்க ஜெஃப்ரின்ட்டு. எதுக்கு அதை சொன்னாரு? அந்த ஜெஃப்ரியோட சிம்பத்தி ஓட்ட இவங்க எடுக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஜெஃப்ரி பாவம்